முக்கிய செய்தி: சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் குவியும் நிர்வாகிகள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தொடர்பான மேலும் விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக SP வேலுமணி தலைமையில் ஒரு அணியினரும், அதே போல எடப்பாடி பழனிசாமி அணியில் மற்றொரு அணியும் என இரண்டாக பிரிந்து செயல்படக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் கூட சட்டமன்றத்தில் அவர்கள் தனித்தனியே வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிக்க வேண்டும் என்று 23 பேர் கடிதம் கொடுத்திருப்பதாகவும், அதே போல SP வேலுமணியை அங்கீகரிக்க வேண்டும் என்று 24 பேர் கடிதம் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரைக்குமே இரு பிரிவினராக பிரிந்து செயல்படக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு டிமாண்ட்கள் வைப்பதாக கூறப்படுகிறது. CV சண்முகம், SP வேலுமணி உள்ளிட்டோரை எவ்வளவோ சமாதானப்படுத்துவதற்காக மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை என்பது பலனளிக்கவில்லை. இந்த நிலையில்தான் அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது என்பது இந்த கடிதம் கொடுப்பதன் மூலமாக ஊர்ஜிதமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லமான பசுமை வழி சாலையில் அதிகப்படியான அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் குவிந்து வருகிறார்கள். அதே போல நாளை தினத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் என்பதால் அந்த பிறந்தநாள் வாழ்த்து கூறுவதற்கும் அநேகர் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவில் என்ன பிரச்சனை நிலவுகிறது என்பதெல்லாம் குறித்து நான் விரிவாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிப்பேன் என்று CV சண்முகம் குறிப்பிட்டதை நாம் பார்க்க வேண்டியது. சரவணன். ராஜேஷ், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.